அவர் மறக்கவே மாட்டார். உள்ளங்கைகளிலே பொறித்து வைத்துள்ளார். உள்ளங்கைகளிலே பொறித்து வைத்துள்ளார். தாய் மறந்தாலும் அவர் மறக்கவே மாட்டார். தாய் மறந்தாலும் அவர் மறக்கவே மாட்டார். தேவன் ஒரு நாளும் நம்மளை மறக்க மாட்டார். நம்மளை மறக்க மாட்டார் அப்படின்னா நம்முடைய செயல்களை தேவன் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார்? மறக்க மாட்டார். நாம் செய்கிற செயல்கள் நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்ன உண்டாக்குனா ஒரு பெரிய நன்மையை உண்டாக்கும். ஒரு பெரிய நன்மையை உண்டாக்கும். இல்லை ஒரு பெரிய ஆபத்திலேருந்து அவங்கள விடுவிக்கும். நாம் செய்கிற சின்ன சின்ன காரியங்கள் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆபத்திலேருந்து என்ன செய்யும்? அவங்களை விடுதலையாக்கும். நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும். இல்லை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளை நீக்கணும், இல்லை நம்மை நீக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு மறக்க முடியாத அளவுக்கு காரியங்களை நம்ம செய்ய பழகியிருக்கணும். ஆண்டவர் மறக்க முடியாத அளவுக்கான காரியங்களை நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? அது செய்வதற்கு நம்ம மறக்க அதை நம்ம செய்வதற்கு கற்றுக்கொண்டிருக்கணும். சில காரியத்தை கர்த்தர் என்ன செய்யவே மாட்டார்னா மறக்கவே மாட்டார். சில விஷயத்தை தேவன் என்ன செய்ய மாட்டார்னா மறக்கவே மாட்டார். ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? மறக்கவே மாட்டார். ஆனால் சில விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளும் எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சிருந்தாலும் அதை ஒரு நாளும் கணக்கில் வைக்கவே மாட்டார். சிலர் செய்கிற பெரிய பெரிய காரியங்களை கூட கணக்கில் வைக்க மாட்டார். ஆனால் சிலர் செய்கிற சின்ன சின்ன காரியத்தை கூட தேவன் என்ன செய்வார்னா கணக்கில் வைத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, ஒரு பெரிய ஆபத்திலிருந்தும் நம்மளை தேவன் என்ன செய்வார்? விளக்கிடுவோம். அதனால தான் ஆண்டவர் எபிரேயரில் இப்படி வாசிக்கிறோம். எபிரேயர் 6 நம்ம இப்படி வாசிக்கிறோம் இல்லையா? நம்முடைய அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல அப்படின்னு எபிரேயர் 6:10 நம்ம வாசிச்சோன்னா, எபிரேயர் 6:10 ஏனென்றால் உங்கள் கிரியையிலும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் அவருடைய நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல என்றார். அப்போ தேவன் என்ன செய்யலை? மறக்க மாட்டார் என்றார். தேவன் மறக்க மாட்டார். அப்போ நம்ம ஆண்டவர் யார் அல்ல? மறக்கிறவர் அல்ல, மறக்காத நினைவில் வைத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? ஒரு பெரிய ஆபத்திலிருந்து நம்மளை என்ன செய்யும்? நம்மளை தப்புவிக்கும். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் ஒரு பெரிய ஆபத்திலிருந்தும் நம்மளை என்ன செய்யும்? தப்புவிக்கும். சாதாரணதில்லை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும், பெரிய ஆபத்திலிருந்தும் நம்மளை தப்புவிக்கும். எது? தேவன் மறக்காத அளவுக்கு செய்கிற சின்ன சின்ன காரியம். எல்லாரும் செய்கிறதையும் கர்த்தர் ஞாபகத்தில் வச்சிருப்பார் என்று நாம் சொல்ல முடியாது. எல்லாரும் செய்கிறதும் கர்த்தர் என்ன செய்வார்? நினைவில் வைத்து தேவன் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் சிலர் செய்கிறத சின்ன சின்ன காரியத்தை கூட தேவன் என்ன செய்கிறார்னா நினைவில் வைக்கிறார். நினைவில் தேவன் வைக்கிறார். பெரிய பெரிய காரியங்கள் செய்ததில் நினைவில் வைக்காத ஆண்டவர் சின்ன சின்ன காரியம் செய்கிற காரியத்தை தேவன் என்ன செய்கிறார்னா நினைவில் வைக்கிறார். நான் வழக்கமாக அவளை சொல்லுவோம், தாவீது ஆலயம் கட்டுறதுக்கு கொடுத்தது எவ்வளவு? தாவீது ஆலயம் கட்டுறதுக்கு கொடுத்தது எவ்வளவு? 1,00,000 தாலந்து தங்கம் இல்லையா? 1,00,000 தாலந்து தங்கம். சுவர்களை மூடுவதற்காக பெயிண்ட் பண்ணுறதுக்காக அவர் கொடுத்த தங்கம் எவ்வளவு? 3000 தாலந்து தங்கம்.
3000 தாளந்து தங்கம். ஒரு இடத்துல கூட ஆண்டவர் ஆலயம் கட்டுறதுக்கு தாவீது எவ்வளோ கொடுத்தாரு, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு தாவீது எவ்வளோ கொடுத்தாரு அப்படின்னு ஒரு இடத்துல கூட ஆண்டவர் என்ன செய்யவே இல்லை, ஒரு இடத்துல கூட சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு விதவை சாதாரண ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை எங்கே போடுறாங்க, காணிக்கை பெட்டியில் போடுறாங்க. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த எல்லாரை பார்க்கலாம் இந்த பெண் அதிகமாக என்ன செஞ்சா கொடுத்தான். நம்ம ஆண்டவர் கேட்கணும், என்ன ஆண்டவரே இவ்வளோ டன்னா தங்கத்தை கொடுத்தாரு, டன்னா தங்கம் கொடுத்தாரு, லாரியாக தங்கம் கொடுத்தாரு, இவ்வளோ தங்கம் கொடுத்த ஒரு நபரை நீங்கள் என்ன செய்யவே இல்லை, ஒரு நபர் கூட நீங்கள் இவ்வளோ கொடுத்தாருன்னு ஒரு இடத்துல கூட என்ன செய்யலை, தாவீது அதிகமாக கொடுத்தாருன்னு நீங்கள் சொல்லவே இல்லையே. பெயிண்ட் பண்ணுறதுக்காக 3000 தாளந்தை கொடுத்தாரு, கிட்டத்தட்ட 120 டன்னு தங்கத்தை என்ன செஞ்சார், கொடுத்தாரு. அவ்வளோ தங்கத்தை கொடுத்தாரு, அவ்வளோ வெளியே கொடுத்தாரு, நிறுத்த முடியாத வெள்ளி வெண்கலம் இதெல்லாம் அவ்வளோ கொடுத்தாரு, மற்றவங்களெல்லாம் கொடுக்க வச்சாரு. ஆனால் இந்த தாவீது கொடுத்த ஒரு இடத்துல கூட என்ன செய்யவே இல்லை, நீங்கள் சொல்லவே இல்லை. சாதாரண ஒரு விதவை காணிக்கை பெட்டியில் ஒரு துட்டுக்கு 2 காசுக்கு சமமான காசை அப்படி போட்ட உடனே சொன்னீங்க, என்ன சொன்னீங்க, இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டான்னு சொல்றார். அப்ப தேவன் என்ன செய்யல, இந்த ஏழை விதவை போட்ட காணிக்கையை கர்த்தர் என்ன செய்யல, மறக்கல. ஆனால் தாவீது அவ்வளோ கொடுத்தாரு, அதை என்ன செஞ்சிட்டாரு, ஒரு இடத்துல கூட தேவன் என்ன செய்யலைன்னா நினைக்கவே இல்லை. ஒரு இடத்துல கூட என்ன செய்யலை, நினைக்கவே இல்லை. ஒரு இடத்துல கூட தாவீது கொடுத்தாருன்னு சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை இந்த அம்மா போட்ட உடனே கர்த்தர் சொல்கிறாரு, இந்த அம்மா போட்ட காணிக்கை கர்த்தர் ஒரு நாளும் என்ன செய்யவே இல்லை, மறக்கவே இல்லை. அப்போ நம்ம செய்கிறது மறக்க முடியாத அளவுக்கான இருக்கணும், மறக்க முடியாத அளவுக்காவது இருக்கணும். அப்போ எதை தேவன் மறக்குவார், எதை தேவன் மறக்க மாட்டார், எதை தேவன் மறக்குவார், எதை தேவன் மறக்க மாட்டார். அப்படி மறக்காத இருக்கிற ஒரு சின்ன காரியம்தான் என்ன செய்யும், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும், பெரிய ஆபத்தையும் நம்மை விட்டு நீக்கும். ஆபத்து நீங்க வேண்டுமானாலும் ஆசீர்வாதம் வர வேண்டுமானாலும் தேவன் நினைக்கிற அளவுக்கு நாம் எதையாகிலும் செய்யணும். அதான் அந்த காலையில் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது. பெரிய ஆசீர்வாதங்கள் வர வேண்டும் என்றாலும், பெரிய ஆபத்து நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்றாலும், பெரிய ஆபத்து நம்ம விட்டு நீங்கணும், பெரிய ஆசீர்வாதம் நமக்கு வரணும். இது 2ம் நடக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஒன்று கர்த்தர் மறக்க முடியாத அளவுக்கு நாம் என்ன செய்யணும், எதையாவது ஒன்று செய்யணும். எதை தேவன் மறக்க மாட்டாருன்னா, தக்க சமயத்தில், அதாவது ஏற்ற நேரத்தில் இல்லை தேவைப்படுகிற நேரத்தில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய உதவியை கர்த்தர் மறக்க மாட்டார். எப்போ தேவன் எதை மறக்க மாட்டார் அப்படின்னா, தக்க சமயத்தில் இல்லை அவசரமான நேரத்தில், மிகுந்த தேவையுள்ள நேரத்தில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய உதவியை தேவன் என்ன செய்ய மாட்டார்னா மறக்க மாட்டார். அப்போ நல்லா இருக்கும்போது நாம் எவ்வளவு செஞ்சாலும் அதை கர்த்தர் நினைவில் வைப்பாரான்னு சொல்ல முடியாது. ஒன்று செய்கிற நபராவது என்ன இருக்கணும், ஒரு இக்கட்டான நிலைமையில் இருந்து நாம் செய்யும்போது அதை மறக்க மாட்டார். இல்லை செய்யப்படுகிறவராவது இக்கட்டான நிலைமையில் இருக்கும்போது நாம் செய்கிறதை கர்த்தர் மறக்க மாட்டார். ஒன்று செய்கிற நபர் எப்படி இருக்கணும், இக்கட்டான நிலைமையில இருந்து அவங்க செய்வாங்கன்னா அவங்க செய்யறத ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், மறக்க மாட்டார். 2, யாருக்கு செய்யப்படுகிறதோ அவங்க ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கும்போது அவர்களுக்கு செய்கிறதை கர்த்தர் மறக்க மாட்டார். எதை தேவன் மறக்க மாட்டார், ஒன்று செய்கிறவங்க இக்கட்டான செய்ய முடியாத நிலையில இருந்து ஒன்று செய்யறத கர்த்தர் மறக்க மாட்டார். 2, யார் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இல்லை தேவையுள்ள நிலைமையில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு நாம் செய்கிறதை கர்த்தர் மறக்க மாட்டார். இந்த 2 காரியமும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்னா ஒரு நாளும் மறக்க மாட்டார். அப்படி மறக்காமல் இருந்தால் தான் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்க முடியும், வருகிற பெரிய ஆபத்தையும் என்ன செய்யும், நீக்க முடியும். 2 பேரை வேகமாக சொல்லி நான் முடிக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா
6வது வசனத்திலிருந்து நீங்கள் 7வது வசனம் 8வது வசனத்தையும் 6, 7 2 வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் உன் யுக்தியின்படியே நீ செய்து தலைமையிலே பாதாளத்தில் இறங்க விட்டாதிரு. அடுத்த வசனம் 7வது வசனத்தை ஒரு புதிய தொடக்கத்தோடு ஆரம்பிக்கிறார். இந்த நேரம் நமக்கு தெரியும், தாவீது மரிக்கிற ஒரு நேரம். தாவீதுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. இவன் மரிக்க போகிற நேரத்தில் தன் மகனாகிய சாலமோனை அழைத்து அவருக்கு சில அறிவுரைகளை கடைசி நேரத்தில் என்ன செய்கிறார்? இப்போ சாலமோன் சொல்கிறார். கடைசி நேரத்தில் சாலமோனுக்கு சில அறிவுரைகளே சொல்கிறார். அந்த அறிவுரையில் ஒன்று என்ன? நீ எங்கே போனாலும் என்ன செய்யணும்? புத்தியமான நடக்கணும்னா அவருடைய கற்பனைகளை நீ என்ன செய்யணும்? கை கொள்ளுடம்பா அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். 2வது உடனே சொல்றாரு, உங்கள்கிட்ட யோவாப் இருக்கிறானே, அவன் ரொம்ப நல்லவன், என்ன பண்ணிடாத, நினைச்சிடாதப்பா அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். 3வது சொல்றார். அந்த 3வது சொல்றதா தான் அங்கே எழுதப்பட்டிருக்குது. என்ன எழுதப்பட்டிருக்குது? கீலேயாத்தியனாகிய பர்சிலாவின் குமாரருக்கு தயை செய்வாயாக, அவர்கள் உன் பந்தியில் சாப்பிடுகிறவளுடனே கூட. அப்படின்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்குது? இவர் கீலேயாத்தில் இருக்கிறவர். இந்த மனுஷனுக்கு, இந்த பர்சிலாவின் மகனுக்கு ஒரு ராஜபோகமான வாழ்க்கை. உன் பந்தியில் தினந்தோறும் அவன் என்ன செய்யணும்? அப்பம் சாப்பிடணும். உணந்தோறும் உன் கூட உட்காந்து என்ன செய்யணும்? சாப்பிடணும். ராஜாவுக்கு பக்கத்தில் உட்காந்து அவன் என்ன செய்யணும்? அவன் சாப்பிடணும். ராஜ போஜனத்தை அவன் என்ன செய்யணும்? சாப்பிடணும். அவனுக்கு நீ தயவு செய்யணும் அப்படின்னு கடைசி நேரத்தில் தன் மகனாகிய சாலமோனுக்கு தாவீது சொல்கிறான். இப்போ சாலமோன் கேட்குறார், ஏன்பா இந்த உலகத்தில் எவ்வளவோ ஜனங்க இருக்கிறாங்க, தன்னோட கூட பிறந்தவங்க எவ்வளவோ ஜனங்க இருக்கிறாங்க இல்லையா? ஏன் உங்கள் பசங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்கள் பசங்களை என்ன செய்கிறாங்க? தாவீதுடைய பசங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் அவங்களையெல்லாம் நீ விட்டுட்டு அங்கே எங்கேயோ இருக்கிற ஒரு கீலேயாத்தில் இருக்கிற அந்த பர்சிலாவின் மகனுக்கு நீ என்ன செய்யணும்? நீ தயவு செய்யணும் சாலமோன், நீ அவனை மறந்துடக்கூடாது. அவன் தினந்தோறும் என்ன செய்யணும்? உன் பக்கத்தில் உட்காந்து அவன் ராஜ போஜனமான சாப்பாட்டை அவன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களே, என்ன காரணம்? எவ்வளவோ ஜனங்க இருக்கிறாங்க, எவ்வளவோ காரியம் இருக்கிறாங்க. இந்த யோவாப்பை பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க, ஆனால் உங்க கூட எவ்வளவோ ஜனங்க இருக்கிறாங்க, எவ்வளவோ ஆட்கள் இருக்கிறாங்க, பிரதான மாணவர்களாக இருக்கிறாங்க, பிரதான மாணவர்களாக இருக்கிறாங்க. 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் அபிசா இருக்கிறார் இல்லையா? 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் அபிசா இருக்கிறார். இந்த அபிசா யாரு? உங்கள் உயிரை காப்பாற்றின அபிசா இருக்கிறாரு. அந்த அபிசாயை பற்றி நீங்கள் என்ன செய்யலை? ஒன்றுமே சொல்லலையே. 15-16 வாசிச்சிங்கன்னா, பின்பு பெலிஸ்தேர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் செய்தார்கள். அப்பொழுது தாவீதும் அவனுடைய கூட சேவகரும் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணினார்கள். தாவீது விடாய்த்து போனான். அப்பொழுது 300 சேக்கல் நிறை வெண்கலப்பாக ஈட்டியை தன் கையிலே பிடித்தவனும் அவன் பட்டயத்தை அறையிலே கட்டி கொண்டவனுமாகிய இஸ்பிபியே பெண்ணும் ராட்சத புத்தரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான். அடுத்த வசனம், செரியாவின் குமாரராகிய அபிசாய் தாவீதுக்கு உதவி செய்து பெலிஸ்தரை. இப்போ கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, என்ன ஆண்டவரே, உயிர் போகிற நேரத்தில் கோலியாத்தனுடைய அண்ணன் தம்பி வந்துட்டு உன்னை வெட்ட போகிறதுக்கு வந்தால், அந்த நேரத்தில் வந்து உன் உயிரை காப்பாற்றினே அந்த காரியத்தை அந்த அபிசாயை பார்த்து சாலமோன், இந்த அபிசாய் என்ன செய்யணும்? உன் கூட இருக்கட்டும், இந்த அபிசாயை பக்கத்தில் வச்சுக்கோ, இந்த அபிசாய்க்கு என்ன பண்ணு, நீ அப்பன் சாப்பிடவையே, இந்த அபிசாய் உன் ராஜ்யம் வந்து சாப்பிடட்டும் நீங்கள் சொல்லலை. அபிசாய் என்ன செஞ்சா? இந்த இடத்துல அபிசா இல்லைன்னா தாவீது சாப்டர் 2 சாமுவேல் 21 முடிஞ்சு போயிட்டு இருக்கும். இதுக்கு மேலே என்னவே இருக்காது, அவன் சாப்டரே இருந்திருக்காது. உயிரே விடாய்த்து போயிட்டாரு. அப்படி விடாய்த்து போன நேரத்தில் வெட்ட வேணும் வந்து வரும்போது அதுக்கு உனக்கு துணையாக வந்து அந்த பெரிய ராட்சதனை 300 சேக்கல் நிறை கொண்ட அந்த வெங்கலை ஈட்டி பிடிச்சி எவ்வளவு வைராக்கியமாக உன்னை வெட்ட வந்தான், எவ்வளவு வைராக்கியமான குத்த வந்தான், உன்னை எவராக்கியமாக அழிச்சு தின்னு வந்தான். அப்படிப்பட்டவனை உயிரை பணைய வச்சு உன்னை காப்பாற்றினான இந்த அபிசாய் உங்களுக்கு ஞாபகம் வரலையா?
இந்த அபிஷாய் உங்களுக்கு ஞாபகம் வரலையா? ஸோ இந்த உயிரை பணையம் வச்சு 3 பேர் ஒளிமுகவாசம் தண்ணியை கேட்டல, ஒளிமுகவாசம் என்ன செஞ்சீங்க? தண்ணி கேட்டீங்களே, அந்த தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தாங்களே, அந்த தண்ணியை கொடுத்தவங்க உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலையா அப்படின்னு அவரை கேட்கணும் இல்லையா? உனக்கு தண்ணியை கொடுத்தவங்க உனக்கு ஞாபகத்துக்கு வரலையா? 23ஆம் அதிகாரம் 14-15 பாருங்க, 14-15 பாருங்க. 23-14-15 இருந்தான். அப்பொழுது பெலிஸ்தரின் தானியம் இருந்தது. தாவீது இருக்கிற ஆவல் கொண்டு என் தாகத்துக்கு தண்ணி கொண்டு இருக்கிறவன் யார் என்று கேட்டான். அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்தை துணிந்து போய் புகுந்து போய் ஒலிமுக வாசலுக்கு கிணத்தின் தண்ணீரை கொண்டு வந்தார்கள். ஆனாலும் குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றிவிட்டே, கர்த்தாவே தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷன் ரத்தத்தை எப்படிப்பா குடிக்கிறது? இவ தாவீதை கேட்கணும். எங்க தாவீது 3 பேர் உங்களுக்கு தண்ணி வேணும்னு சொன்ன உடனே நீங்கள் போக முடியல. ஆனால் 3 பேரும் உயிரை பணையம் வச்சு, நீங்களே சொல்கிறீங்க, உயிரை பணையம் வச்சு என்ன பண்ணாங்க? ஒளிமுக வாசல் தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த தண்ணியை குடிக்க மனசால் கீழே கர்த்தருக்குன்னு ஊற்றி விட்டீங்களே. இந்த 3 பராக்கிரமசாலிகளுக்கு ஞாபகத்துக்கு வரலையா? இந்த 3 பராக்கிரமசாலிகளும் ஞாபகத்து வரலையா? எங்கேயோ இருக்கிற அந்த கில்கால் இருக்கிற அந்த கிளையாத்தில் இருக்கிற அந்த பர்சியாமின் குமாரனுக்கு நீ என்ன செய்ய விரும்புகிற? நீ தயவு செய்யணும், அவனுக்கு என்ன செய்யணும்? தினமும் உன் அப்பத்தை உன் பக்கம் உட்காந்து அவன் ராஜபோகனமாக வாழணும், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவனுக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்களே. இவர் என்னதான் செஞ்சாரு? அப்போ இந்த 3 பராக்கிரமனுக்கு ஞாபகம் இல்லையா? அபிஷாய் உயிரை பணைய வச்சு ஒரே ஆளா நின்று இவன் 3 பேர் தண்ணி கொண்டு வர போனான். இவன் ஒரே ஒரு ஆளா நின்று என்ன செஞ்சான்? அந்த இடத்துல இருக்கிற அந்த பெலிஸ்தனை வெட்டி சாட்சி உன் உயிரை காப்பாற்றி விட்டான இந்த அபிஷாய் உனக்கு ஞாபகத்தை வரலையா அப்படின்னா, இது எல்லாம் அவங்களுடைய டியூட்டி. யாருடைய டியூட்டி? இந்த 3 பராக்கிரமனுடைய டியூட்டி. இது அவனுடைய வேலை, அவனுடைய காரியம், அவனுடைய காரியம் அது செய்ய வேண்டியது இருக்குது. அபிஷாயி தாவீதை காப்பாற்றவனுடைய வேலை. ஏன்னா அவன் யுத்த வீரன். அப்ப என்ன செய்யணும்? தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான், அத்திமரம் வைத்தவன் அதன் கனியை புசிப்பான், தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான் என்று சொல்லி இந்த சாலமோன் என்ன செய்யறாரு? நீதிமொழி எழுதுறார் இல்லையா? அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான், தன் எஜமானை காக்கிறான் என்ன செய்வான்? கனமடைவான். அப்போ ஒரு எஜமானை காக்கிறது யாருடைய வேலை? ஒரு சேவகனுடைய வேலை, ஒரு சேவகனுடைய டியூட்டி. இது ஒரு பெருசா என்ன செய்ய முடியாது, எண்ண முடியாது. ஆனா இவன் உயிரை காப்பாற்றினதை விட, உயிரை பணைய வச்சு போய் தண்ணியை கொண்டு வந்து கொடுத்ததை விட, இந்த பர்சிலாவின் குமாரன், கிளையாத்தில் இருக்கிற இந்த பர்சிலாவின் குமாரன் செஞ்சது தாவீது என்ன செய்யவே முடியல, ஒரு நாளும் மறக்கவே முடியல. 3 பராக்கிரமசாலியை செஞ்சதை மறக்க முடியுது, அபிஷாய் செஞ்சதை மறக்க முடியுது. ஆனா யார் செஞ்சதை மறக்க முடியல? இந்த பர்சிலா செஞ்சதை மறக்க முடியல. என்ன ஏன் செஞ்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப 2 ராஜாக்களை வாசிக்கிற 2:7 வாசிச்சீங்கன்னா அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு வாசி கேட்டீங்கன்னா, 2 ராஜாக்கள் 2:7 கீலியாத்தியனான பர்சிலாவின் குமாரன் தயை செய்வாயாக, அவர்கள் உன் பந்திலே சாப்பிடுகளுடனே கூட இருப்பார்களாக. ஏன் அப்படின்றத தாவீது விளக்கிறார். என்ன விளக்கிறார்? உன் சகோதரனாகிய அப்சலோமுக்கு முன்பாக நான் ஓடி போகையில் அவர்கள் என்னை ஆதரித்தார்கள். எப்போ? ஒரு இக்கட்டான நேரத்தில் நான் இருந்தேன், இக்கட்டான நேரத்தில் நான் இருந்தேன். அதான் முதல்ல 2 கதை சொன்ன. ஒன்று செய்யறவன் இக்கட்டில் இருக்கணும், இல்ல பெற போகிறவன் என்ன செய்யணும்? இக்கட்டல் இருக்கணும். அப்ப என்ன சொல்றாரு? அந்த இக்கட்டான நேரத்தில் இருந்தேன், ரொம்ப இக்கட்டான நேரத்தில் இருந்தேன். எனக்கு ஆதரிக்க யாருமே கிடையாது, என்னை அரவணைக்க யாருமே கிடையாது, உதவி செய்ய யாருமே கிடையாது, என்னை நெருக்கிறதுக்கு யாருமே கிடையாது, தண்ணி கொடுக்க கூட ஆள் கிடையாது. அந்த அளவுக்கு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு மிகுந்த வேதனையோடு கூட இருந்தேன், மிகுந்த கஷ்டத்தோடு கூட இருந்தேன். என்னை யார் ஆதரிப்பான்னு தெரியாத நேரத்தில் என்னை ஓடி வந்து இந்த பரிசில தான்ப்பா என்ன செஞ்சான்? என்னை ஆதரிச்சான்.
அவன் ஆதரிச்ச அந்த காரியத்தை நான் என்ன செய்யவே இல்லை, நான் மறக்கவே இல்லை. எப்போ மறக்கல? சாகும்போது சொல்றாரு. நீங்க எவ்வளவு பேர் செஞ்ச காரியத்தை அப்படியே மறக்காம கேட்டா தெரியாது. இது எப்போ அரசன் ஆயிட்டாரு. அரசனான ஆரம்ப காலகட்டத்தில் யார் வந்தா? 7 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 7 வருஷம் ஆயிடுச்சு. பிறகு என்ன செய்து நடக்குது? முழு சமஸ்த இஸ்ரவேல் வந்துட்டாங்க. கொஞ்ச நாள் தான் ஆகுது. கிட்டத்தட்ட என்னுடைய கணிப்பு சரியா இருக்குன்னா ஒரு 10 வருஷம் 12 வருஷம் இருக்கணும். என்னது? தாவீது முழு இஸ்ரவேலுக்கு ராஜாவாகி 10-12 வருஷம் இருக்கணும். இல்லை ஒரு 15 வருஷம் கூட வச்சுக்கோங்களேன். ஒரு 15 வருஷம் இருக்கலாம். ஆனா கிட்டத்தட்ட ராஜ்யபார காலத்து தாவீதோட 40 வருஷம் அரசாண்டார் இல்லையா? 40 வருஷம் அரசாண்டார் இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு பின்னாடி தாவீது மரிக்க போறாரு. அந்த மரிக்க போகும்போது தன் மகன் சாலமன் கூட சொல்றாரு, இந்த கேளையாத்தினாகிய இந்த பர்சிலாவின் குமாரனுக்கு நீ தயவு செய்யணும், இவன் கூட இருக்கணும், இவனை கைவிட்டுறாத, இவனை மறந்துடாத. ஏன் தெரியுமா? நான் இக்கட்டான நேரத்தில் இருக்கும்போது, ஆதரவற்ற நிலையில் இருக்கும்போது இந்த பர்சிலா தான் எனக்கு என்ன செஞ்சேன்னா என்னை ஆதரித்தான். அப்ப அந்த பர்சில ஆதரித்ததை யார் மறக்கல? தாவீது மறக்கல. இப்ப அதே தாவீது இன்னொரு கேள்வி கேட்கணும். சரி, இந்த பர்சில மட்டும் தான் ஆதரிச்சாரா, வேற யாரும் உனக்கு உதவி செய்யலையா அப்படின்னு கேட்டா 16ஆம் அதிகாரத்துல 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1லேருந்து கொஞ்சம் அப்படியே சில வசனத்தை அப்படி வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சீபான்னு ஒருத்தர் இருக்கிறான். யாரு? மேவிபோஷேத்தினுடைய வேலைக்காரனுக்கு சீபா ஒருத்தர் இருக்கிறான். அவன் என்ன செய்யறான்னு கொஞ்சம் பாருங்க, பார்க்கலாம். இதோ மேவிபோஷேத்தின் காரியக்காரனாகிய சீபா பொதிகளை சுமக்கிற 2 கழுதைகளை ஓட்டிக்கொண்டு வந்து தாவீதை சந்தித்தார். அவைகளில் 200 அப்பங்களும் வற்றலான 100 திராட்சை குலைகளும் பலனான 100 குலைகளும் 1 திராட்சை ரசமும் கொண்டு வந்து இருந்தது. ராஜா சீபாவை பார்த்து, இதெல்லாம் எதுக்குப்பா அப்படின்னு கேட்டா உடனே சொல்றாரு. என்ன சொல்றார்? ராஜா, இந்த கழுதை எதுக்கு தெரியுமா? நீங்க ஏறி போகணும், நீங்க நடக்க கூடாது, நீங்க ஏறி போகணும் ராஜா, அதனால என்ன செய்யறேன், உனக்கு கொடுக்கிறேன். அடுத்து சொல்றாரு, ஏறுகிறதற்கும் அப்பங்களும் பழங்களும் வாலிபர் புசிக்கிறதுக்கும் திராட்சை ரசம் வனாந்தரத்தை விடாய்த்து போனவர்கள் குடிக்கிறதுக்குமே என்று சொல்ற. இவ்வளோ பெரிய காரியத்தை செய்யற இந்த சீபாவை தாவீது மறந்துட்டாரு. பர்சிலா என்ன செஞ்சாருன்னு தெரியாது. பர்சிலா என்ன ஆதரிச்சான்னு சொல்றார், அவ்வளவுதான். ஆனா அந்த சீபா பத்தி என்ன சொல்றாரு? ஒரு பெரிய லிஸ்டே சொல்றார். என்ன சொல்றார்? 2 கழுதை கொண்டு வராரு. அந்த 2 கழுதைக்கு மேல ஒரு பெரிய இதை இன்னைக்கு பாணில சொன்னா ஒரு டெம்போல என்ன செய்யறாரு? ஏற்றிட்டு வராரு. யாருக்கு? தாவீது ஒரு டெம்போல ஏற்றின்னு வரார். என்ன ஏற்றின்னு வராரு? 100 வத்தலாம் திராட்சை குலை ஏத்துறாரு. வசந்த கால திராட்சை பழத்தை கொடுக்கிறாரு, திராட்சை ரசத்தை கொடுக்கிறாரு, கழுதைகளை கொண்டு கொடுக்கிறாரு. இதெல்லாம் தாவீதே கேட்கிறார், எதுக்குப்பா இவ்வளவு கொண்டு இருக்கிற, எதுக்குப்பா இவ்வளவு சிரமம் எடுக்கிற அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான், கழுதைகள் நீங்க ஏறி போகணும், நீங்க நடக்க கூடாது. 2வது சொல்றாரு, வாலிபர் என்ன செய்யணும்? இந்த திராட்சை பழங்களை சாப்பிட்டோம், வயதால வனாந்தரத்துல விடாச்சு போனாங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த திராட்சை குடிக்கட்டும் அப்படின்னு சொன்னாரு. தாவீதை கேட்கணும், இவ்வளவு கொண்டு கொடுத்தான இந்த சீபா, இவனை மறந்துட்டீங்களே தாவீது அப்படின்னு கேட்டா தாவீது சொல்லுவாரு, சீபா வந்து சும்மா கொண்டாந்து கொடுக்கல, மேவிபோஷேத்துக்குடைய முழு சொத்தை யார் கையில கொடுத்துருக்கிறேன்? இந்த சீபா கையில கொடுத்துருக்கிறேன். அதனால அவன் என்ன செய்யறான்? அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது ராஜா எங்கேன்னு கேட்டதுக்கு சீபா ராஜாவை பார்த்து என்று என்று சொன்னான். உடனே தாவீது சொல்றாரு, உண்டான எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கோ. எதுக்கு கொண்டாந்து கொடுத்த? ஏன் இவன் செஞ்சதை மறந்துட்டாரு? இவன் செஞ்சதை ஏன் மறந்துட்டாரு? இவன் இதை கொண்டு கொடுத்தா தாவீது எனக்கு என்ன கொடுப்பாரு? மேவிபோஷோட எல்லா சொத்தையும் எனக்கு கொடுத்துருவார், அவ்வளவுதான். அப்ப இவன் என்ன சும்மா கொண்டாந்து கொடுக்கல. அப்ப அபிசாய் என்ன செய்யணும்? சும்மா காப்பாத்தல. எது காப்பாத்த? அவனை மெய் காப்பான உயர்த்தி வச்சிருக்கிறேன், அவனை வச்சதே அதுக்காக தான். அதனால அவன் வேலையை செய்யறான்.
அப்ப நான் இவ்வளவு அந்த 3 பேர் எதுக்கு ஏன் பராஜயம் மறந்துட்டீங்களே? அந்த 3 பேருக்கு வேலையே அதுதான், அவங்கள உயர்த்தி வச்சதே அதுதான். அதனால தான் எல்லாரும் பார்க்கல மேன்மையை அவங்கள வச்சிருக்கிறேன், அதனால அவங்க வேலையே அதுதான் அப்படின்னா இதையெல்லாம் மறக்க முடியுது. ஆனா அந்த பர்சிலா செஞ்சது என்ன செய்ய முடியல, மறக்க முடியல. ஏன்னா அந்த பர்சிலா என்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காத என்ன செஞ்சான்னா என்ன ஆதரிச்சான். நான் இக்கட்டான நேரத்தில் இருந்தேன், நான் ஒண்ணுமே எனக்கு என்ன செய்ய முடியாது, திரும்ப கொடுக்க முடியாது. நான் நாளைக்கு உயிரோடு இருப்பனாலும் கூட என்ன செய்ய முடியாது, நான் தெரிய முடியாது. மாறாக என்ன, நாளைக்கு நான் அப்சலோமை கொண்டு போடலாம், நான் உயிரோடு இருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் செய்வனா, திரும்ப செய்வனா, செய்ய மாட்டேனா அப்படின்ற எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நான் இக்கட்டான நேரத்துல இருக்கும்போது தேவன் என்ன செஞ்சான், இந்த பர்சிலா என்ன செஞ்சான்னா என்னை கொண்டு வந்து என்ன செஞ்சான், எனக்கு உதவி செஞ்சான். எனக்கு என்ன செஞ்சான், எனக்கு உதவி செஞ்சான். அதனால நான் என்ன செய்ய முடியல, இவன் செஞ்ச ஒண்ணு நான் மறக்கவே மாட்டேன்பா. எத்தனை வருஷமா மறக்கல, கிட்டத்தட்ட இவனை கணிப்பு செஞ்சா 25 வருஷமா மறக்கல, 25 வருஷமா மறக்கல. 25 வருஷத்துக்கு பிறகு சொல்றாரு, மகன் கிட்ட சொல்றாரு, நான் மறக்கல, நீ மறந்துடக்கூடாது. இவனுக்கு உதவி செய்வதை நீ மறந்துடக்கூடாது, இவனை ஆஸ்வதிக்கப்படத நீ மறந்துடக்கூடாது, இவனை ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, நீ கைவிட்டவே கூடாது, இவனை ஒரு நாள் விட்டுவிடவே கூடாது. இந்த பர்சிலாவின் குமாரன் கிம்காம் உங்ககிட்ட இருக்கிறான், இவனை ஒரு நாளில் விட்டுறக்கூடாது. ஏன், இவங்க அப்பா என்ன ஆதரிச்சார். இன்னைக்கு நீங்களும் நானும் செய்கிற சின்ன சின்ன காரியம் நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் தேவன் என்ன செய்யும், ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு எதை வச்சு தேவன் ஆசீர்வதிக்கிறது? சீபாவை போல நிறைய கொடுத்ததுக்கு ஆசீர்வதிப்பாரா? இது சீபா கொடுத்தது எதுக்கு அப்படின்னு சொன்னாக்க, அவனுக்கு நான் திரும்ப கொடுக்க போறேன் அதனால கொடுத்துருக்கிறான். நான் கொடுத்ததை என்ன செய்ய போறான், கொடுத்துருக்கிறான் இல்லையா? ஒன்னு தாவீது திரும்பி வந்தாலும் அவனுக்கு பிரச்சனை இல்லை, தாவீதுக்கு செத்து போனாலும் பிரச்சனை இல்லை. யாருக்கு? சீபாவுக்கு. ஏன் அப்படின்னா இந்த தாவீது இருக்கு, இன்னும் சொல்ல போனா இருக்கிறது போல சாவர் தான் பெஸ்ட் அவனுக்கு. ஏன், இந்த சீபா இருக்கிற இந்த தாவீது இருக்கிற வரைக்கும் மேவி போசேத் இவன் தான் ரைட் ஹேண்டா இருக்கிறான், இவனுடைய அண்டர் தான் யார் இருக்கிறான், மேவி போசேத் இருக்கிறான். இவன் இருக்கிற வரைக்கும் மேவி போசேத் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒருவேளை இந்த தாவீது செத்து ஒளிஞ்சான்னு வச்சுக்கோங்க, மேவி போசேத் ஒரே தட்டை தட்டிட்டு அவன் முழு சொத்தை நான் எடுத்துக்கலாம். அந்த படிப்பான மனநிலையோடு இருக்கிறவன் சீபா. அப்படின்னா சீபா சேர்ந்த கர்த்தரையா தாவீதையா மறந்துட்டாரு. அவனை சும்மா கொடுக்கல, நான் ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்கிறேன், சரி நீ என்ன பண்ணு, நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன, நீ பராமரிச்சுக்கோன்னு சொன்ன, அதுல இருந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கிறான். அதனால ஒண்ணு இல்லை, ஒண்ணு கொடுத்ததுல இருந்து கொடுத்துருக்கிறான், இல்ல நான் கொடுக்கறதுக்காக என்ன செய்யறான், கொடுக்குறான். அதனால என்ன செய்ய முடியாது, சீபா செஞ்சதை பெருசா என்ன நினைக்க முடியாது. சரி, தாவீது செஞ்சார், ஆண்டவரே நீங்க ஏன் சொல்லல? தாவீதே சொல்றாரு, உங்க கையிலிருந்து நான் வாங்கினேன், உங்களுக்கு என்ன செஞ்சேன், நான் திருப்பி கொடுத்தேன். நான் கரவலாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், நான் ஆடு மேய்ச்சிருந்தேன், என்ன தூக்கி இவ்வளவு பெரிய ஆசனம் மாத்தினீங்க, இவ்வளவு ஆசோத்தை கொடுத்தீங்க, கர்த்தர் கையிலிருந்து வாங்கினேன், கர்த்தர் கையில கொடுத்தேன். அப்ப தாவீதும் என்ன செய்யல, அவர் ஒண்ணு சொந்த உழைப்புல கொடுக்கலப்பா, நான் கொடுத்ததே எனக்கு கொடுத்திருக்கிற அவ்வளவுதான். அதனால என்ன செய்ய முடியல, பெருசா உன்னை சொல்ல முடியல. அந்த தாவீது கொடுத்த போது அவரும் இக்கட்டில் இல்லை, நானும் இக்கட்டில் இல்லை, அதனால பிரச்சனை கிடையாது. அப்புறம் செஞ்ச மனசுல வைக்க முடியாது. ஆனா அந்த கிம்கா இந்த பர்சிலா செஞ்சதை நான் மனசுல வைக்கிறேன். ஏன் வைக்கிறேன், நான் இக்கட்டான நேரத்தில் இருந்தேன், எனக்கு ஆதரவை இல்லாத நேரம், எனக்கு உதவி இல்லாத நேரம். அந்த நேரத்தில் இந்த தாவீது இந்த கிம்கா இந்த பர்சிலா என்ன செய்யறான், எனக்கு ஆதரித்தான். நான் 25 வருஷமா என்ன செய்யறேன், இவன் பிள்ளை வச்சு பராமரிச்சுட்டு இருக்கிறேன், போதாதா? தாவீது தர்மசம் வச்சு பராமரிக்கிறாரு, கிட்டத்தட்ட 25 வருஷம் வச்சு என்ன செய்யறாரு, பராமரிச்சு நிற்கிறாரு. இந்த பர்சிலாவின் மகனை கிம்காம போதாதா? எவ்வளவு நாள் சோறு போட்டு வச்சிருப்பாரு, எவ்வளவு நாள் ஆதரிச்சிருப்பாரு? வருஷ கணக்கா இல்ல, மாச கணக்கா இல்ல, வெறும் நாட்கள் கணக்கா இருக்கணும். அந்த நாட்கள் கணக்கா ஆதரிச்சதுக்கு வருஷ கணக்கா தேவன் என்ன செய்யறார், அவனை பாதுகாக்க வைக்க முடியும். சாலமோன், நான் 20 வருஷமா ஆதரிச்சிட்டேன், நீ ஆயுசுள்ள நாள் வரைக்கும் இவனை என்ன செஞ்சிடக்கூடாது, நீ மறந்துடக்கூடாது, நீ விட்டுடக்கூடாது. ஏன், இவங்க அப்பா என்ன ஆதரிச்சான், எவ்வளவு நாள் ஆதரிச்சாரு, எத்தனை வருஷம் ஆதரிச்சாரு, எத்தனை மாசம் ஆதரிச்சாரு? மாச கணக்கு இல்ல, வார கணக்கு இல்ல, நாட்கள் கணக்கில் தான் ஆதரிச்சாரு. எத்தனை கணக்குல, நாட்கள் கணக்குல. எனக்கு சரியா இருக்குன்னா ஒரு 4 நாள் 5 நாளைக்கு கூட தான் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். ஏன்னாக்கா அப்சலோம் ராஜாவாயிட்டான், அடுத்த வீட்டுக்கு வரான், உடனே அகித்தோப்பகிட்ட கேட்கறான், என்ன செய்யட்டும், இப்படி செய்யட்டும்னு சொல்றான். அடுத்த நாள் கல்யாணம் யுத்தத்துக்கு வராங்க, யுத்தத்தால் செய்யறான், அப்சலோம் செத்து போயாச்சு, முடிஞ்சு போச்சு கதை. கிட்டத்தட்ட நாட்கள் கணக்கில் தான் இந்த பர்சிலா என்ன செய்யறாரு, தாவீதை ஆதரிக்கிறாரு.
நாட்கள் கணக்கு ஆதரித்த பரிசுலாவுக்கு மட்டுமல்ல, அந்த பரிசுல மகனுக்கு கிம்காமுக்கு வருஷ கணக்க தேவன் என்ன செய்ய விரும்புறா? அவனுக்கு ஆதரவு கொடுக்க விரும்புறா. ஏன்? அவன் செஞ்சதை நான் மறக்கல. ஏன் மறக்கல? எதை மறக்க மாட்டா? நான் இக்கட்டில் இருந்தபோது செய்த மறக்க மாட்டாரு. ரெண்டாவது, என்கிட்ட பிரதிபலன் எதிர்பார்க்காத செய்யறத கர்த்தர் மறக்க மாட்டாரு. பிரதிபலன் எதிர்பார்க்காத செய்யறது. இந்த பரிசீலனை செஞ்சாரு. பரிசீலனை தாவீது என்ன செய்ய போறார் தெரியாது. நாளைக்கு உயிரோடு இருக்க போறாரா தெரியாது. என்ன செய்ய போறா தெரியாது. அவர் ஊர் வேற, என்ன செய்வார் தெரியாது. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத செய்கிற அந்த காரியத்தை தேவன் என்ன செய்ய மாட்டாரு? மறக்க மாட்டார். தேவன் ஒரு நாள் மறக்க மாட்டார். ஒருவேளை மூணாவது, தன்னுடைய ஜீவனையே பணைய வச்சு செய்கிறத கர்த்தர் மறக்க மாட்டார். ஒன்னு எதை மறக்க மாட்டார்? இக்கட்டானதை செய்யறத மறக்க மாட்டார். ரெண்டு, தேவன் எதை மறக்க மாட்டா? பிரதிபலனை எதிர்பார்க்காம செய்யறத கர்த்தர் மறக்க மாட்டா. மூணு, எதை மறக்க மாட்டா? தன்னை உயிரை பணைய வச்சு தியாகம் பண்ணி செய்யறத கர்த்தர் மறக்க மாட்டா. ஒருவேளை இந்த பர்சிலாவை தாவீதை ஆதரிக்கிறது இந்த பர்சிலா என்று சொல்லி அப்சலோமுக்கு தெரிந்து, ஒருவேளை அப்சலோமினால ஒரு பெரிய பாதிப்பு யாருக்கு வரலாம்? பர்சிலாவுக்கு வரலாம். பெரிய ஆபத்தை, பெரிய பாதிப்பு பரிசீலனுக்கு வரலாம். அதை பத்தி பரிசீலனை கவலைப்படவே இல்லை. உயிரை பணையம் வச்சு தியாக மனப்பான்மையோடு கூட தாவீதை ஆதரிக்கிறான். இந்த மூணு நிலைமையிலிருந்து செய்கிறத தேவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்னா மறக்கவே மாட்டார். அந்த மறக்காதது நிமித்தமாக தான் இன்னைக்கு சொல்ல 7 வசனம் திரும்ப வாசிக்கலாம். 1 திரும்ப வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 2:7. கீலேயாத்தினாகிய பர்சிலாவின் குமாரருக்கு தயை செய்வாயாக. உன் பந்தியில் சாப்பிடுடன் யார் சாப்பிடுவாங்க? பந்தியில பெரிய ஆள் தான் சாப்பிடுவாங்க. நபர் தான் சாப்பிடுவாங்க உன் பந்தியில. அந்த நபரோடு கூட இந்த கீலேயாத்தினுடைய பிள்ளைகள், பரிசுத்த பிள்ளைகள் இருக்கணும். ஏன் தெரியுமா? வாசிக்கலாம். உன் சகோதரனாகிய அப்சலோமுக்கு தப்பி நான் ஓடி போகையில் ஒரே வார்த்தை முடிச்சாருங்க. நீண்ட படத்தில சொல்ல முடியல. பரிசிலாவை சீபாவை போல நான் கழுதை கொண்டு வந்து கொடுத்தேன், திராட்சை கொலையை கொண்டு வந்து கொடுத்தேன், வட்டலான திராட்சை கொலையை கொடுத்தேன், வசந்த கால திராட்சை கொலையை கொடுத்தேன், திராட்சை ரசத்தை கொடுத்தேன் அப்படின்னு பெரிய லிஸ்ட்டை பரிசிலாவை பற்றி சொல்லலை. ஒரே வார்த்தை சொல்றாரு, என்னமா ஆதரிச்சு அவ்வளவுதான். இப்போ சாலமோன் கேட்கணும், ஒன்னும் ஆதரிச்சார்ல, அதான் நீங்க 25 வருஷமா ஆதரிச்சிட்டீங்களே, போதாதா? இல்லை போதாது. அவன் வாழ்நாள் முழுவதும் நம்முடைய ஆதரவு இருக்கணும். உன்னுடைய ஆதரவு அவனுக்கு தேவை, உன்னுடைய ஆசீர்வாதம் தேவை. அவன் பிள்ளைகள் ராஜ வாழ்க்கையை வாழணும். ஏன் தெரியுமா? அவங்க அப்பா என்ன ஆதரிச்சா. என்ன கொடுத்தாரு தெரியாது, என்னென்னலாம் செஞ்சாரு தெரியாது. என்னை ஆதரிச்சாரு, என்னை அடைக்கலம் கொடுத்தாரு, எனக்கு ஆதரவு தந்தாரு. அவங்க அப்பா செஞ்ச அந்த அடைக்கலத்தையும் ஆதரவையும் நான் ஒரு நாள் என்ன செய்யல, மறக்கல. சாலமோன் இன்னைக்கு நீங்களும் நானும் செய்யறத கர்த்தர் மறக்க கூடாதுங்க. எப்ப மறக்க மாட்டாரு? 3 கருத்தை சொன்ன. எப்ப மறக்க மாட்டாரு? அவர் இக்கட்டான நிலைமையில இருக்கும்போது நம்ம செய்யறத மறக்க மாட்டாரு. பிரதிபலனே எதிர்பார்க்காம நம்ம செய்யறத கர்த்தர் மறக்க மாட்டாரு. உயிரை பணிச்சு தியாக மனப்பான்மையோடு கூட செய்யறத கர்த்தர் ஒரு நாள் மறக்க மாட்டாரு. அப்படி மறக்காம இருந்தாதான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்ய முடியும், நமக்கு தர முடியும். ரெண்டாவது சொன்ன, பெரிய ஆபத்தை நம்ம விட்டு என்ன செய்யணும், கர்த்தர் நீக்கணும்னு வருவார். பெரிய ஆபத்தை, பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கறது மட்டுமல்ல, பெரிய ஆபத்தை என்ன செய்யணும், நம்மை விட்டு நீக்கணும். அதே 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ராஜா ஆசாரியனாகிய அபியாத்தாரை நோக்கி, நீ உன் நிலங்கள் இருக்கிற இடத்துக்கு ஓடி போயிடு, நீ கொல்லப்பட வேண்டும், ஆனா உன்னை கொல்ல மாட்டேன். ஏன் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னா, போய்விடு, நீ மரணத்திற்கு பாத்திரவானாய் இருந்தும் உனக்கு ஒரு பெரிய அழிவு வரணும். போ, ஒரு பெரிய ஆபத்து உனக்கு வரணும், ஒரு பெரிய அழிவை நீ சந்திக்கணும். ஆனா அந்த பெரிய அழிவு உனக்கு வராதபடிக்கு உன்னை காப்பாத்துறேன். ஏன் காப்பாத்துறேன்? 2 காரியத்தை சொல்றார். 1, நீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு முன்பாக
அப்படின்னா என்ன சொல்றார்? எங்க அப்பா எப்பெல்லாம் இக்கட்டான நேரத்தில் இருந்தாரோ அப்ப எங்க அப்பாவுக்கு என்னவா இருந்த? நீ ஆதரவா இருந்த. என்னவா இருந்த? யாருமே ஆதரவா இல்லாத நேரத்துல நீ என்னவா இருந்த? ஆதரவா இருந்த. இப்ப கேட்கணும், எங்க ஆதரவா இருந்தீங்க? எப்படி ஆதரவா இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க 2 வசனத்தை நீங்க வாசிக்கலாம். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிச்சீங்கன்னா, 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம், ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவரை நோக்கி, இதோ பயப்படுகிறோம், அந்த விசாரித்த போது நம்ம யார் விசாரிக்கிறது? எங்க இருக்கா? அபியாத்தார் கிட்ட என்ன இருக்குது? இந்த அபியாத்தார் கிட்ட என்ன இருக்குது? ஏபோத் இருக்குது. அந்த ஏபோத்தை கொண்டு என்ன செய்யறா? நம்ம என்ன செய்யட்டும் அப்படின்னு விசாரிக்க போகிறார். ஒண்ணு கூட வாசிக்கலாம். அபியாத்தார் ஒரு ஏபோத் இருந்தது, வந்தான் என்று அறிவிக்கப்பட்ட போது சொல்லி அழைத்தான் என்பது யார் மூலமா அறிந்து கொண்டா? இந்த அபியாத்தார் மூலமாக தான் தேவன் அறிந்து கொண்டார். அபியாத்தாரை நோக்கி ஏபோத்தை இங்கே கொண்டு வா அப்படின்னா, இப்ப எந்த இடத்துல இந்த அபியாத்தார் செஞ்சது என்ன? எல்லாரும் கூட, எல்லாரும் எனக்கு ஆதரவா இல்லை, என் கூட இருக்கிற யாருமே எனக்கு ஆதரவா இல்லை, எனக்கு கூட இருக்கிற யாருமே ஆதரவா இல்லாத போது ஆதரவு வந்த ஒரே ஒரு ஆள் யார் தெரியுமா? இந்த அபியாத்தார் தான். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 30ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் வாசிச்சீங்கன்னா, ஏபோத்தை இடத்துல கொண்டு வா என்றான். கொண்டு வந்தான். கர்த்தரை நோக்கி கேட்டான். அதற்கு அவன் அதை பின்தொடர், அதை பிடித்து. ஆனா நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை? 4வது 5வது வசனம். நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை? 4வது 5. அப்பொழுது தாவீதும் அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மாட்டோம். இது பெரிய விஷயம் அல்ல. அடுத்த விஷயம், அடுத்த வார்த்தை, தாவீதும் அவன் மனுஷனும் அவன் கூட இருந்தவன் கல்லெறியை பார்த்தார்கள். அதை வாசி. நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும். எல்லாரும் ஆதரவா இல்லை. ஆனா ஆதரவு வந்தவன் யாரு? இந்த ஒரே ஒரு அபியாத்தார் மட்டும்தான். எல்லாரும் ஆப்போசிட்டா மாறிட்டாங்க. எனக்கும் பலன் இல்லை, எல்லாரும் கல்லெறிய பார்க்குறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அபியாத்தாரேன்னு சொல்லும்போது எனக்கு ஆதரவா நின்னவன் இந்த அபியாத்தார் ஒருத்தன் தான். அதான் இப்போ சாலமோன் சொல்றாரு, நீ என்ன செஞ்ச தெரியுமா? எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி நீ ஆதரவாக இருந்த. எங்கள் அப்பா நெருக்கப்பட்டிருக்கும் போது, எங்கள் அப்பா ஒடுக்கப்பட்டிருக்கும் போது, எல்லாருமே ஆப்போசிட் என்னும் போது நீ மட்டும் என்னவா இருந்த? நீ ஆதரவாக இருந்தத நான் ஒரு நாளும் என்ன செய்யலை, மறக்கலை. எங்கள் அப்பாவும் மறக்கலை, நானும் மறக்கலை. அதனால் ஒன்று செய், உனக்கு ஒரு பெரிய அழிவு வர இருக்குது. நீ மரணத்துக்கு பாத்திரமா, ஆனா மறிக்காத. நீ எங்க போயிடு? உன் நிலத்துக்கு போயிடு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆபத்தை அவனை விட்டு நீக்கி விடுகிறதையும் வேதம் மறக்கல. இன்னைக்கு நம்ம செய்கிறத கர்த்தர் மறந்துட்டார்னா, கர்த்தர் மறந்துருப்பார்னா, அபியாத்தா என்னைக்கும் அழிக்கப்பட்டு போயிருப்பா. கிளியத்தனுடைய பரிசீலா சென்ற மறந்திருந்தா இந்த பேர், இந்த பைபிளில் பரிசீலா என்ற ஒரு பேர் இல்லாமல் போயிருக்கும். அவன் பையன் கிங்காமுடைய பேர் இல்லாமல் போயிருக்கும். அவன் பெற்ற ஆதரவு இல்லாமல் போயிருக்கும். ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேணுமென்றாலும், ஒரு பெரிய ஆபத்திலிருந்து கர்த்தரை தப்பிக்க வேண்டுமென்னாலும் நாம் செய்கிறதை கர்த்தர் மறக்கக்கூடாது. எப்போ மறக்க மாட்டார்? இக்கட்டான நேரத்தில் நாம் செய்கிறதை கர்த்தர் ஒரு நாள் மறக்க மாட்டார். இக்கட்டான நேரத்தில் செய்த மறக்க மாட்டார். பிரதிபலனை எதிர்பார்க்காத செய்கிறதை கர்த்தர் மறக்க மாட்டார். உயிரை பணையம் சொல்கிறேன், இவன் ஒருத்த மட்டும் ஆதரவாக போனானாக்க 400-600 பேர் இருக்கிறான். 600 பேர் ஆப்போசிட்டை நிற்கிறான். நாங்கள்லாம் இப்படி இருக்கோம், நீ ஏன்டா ஆதரவாக போகிறேன்னு அபியாத்தாரை அடிக்கிறதுக்கு ஒரு பெரிய நேரம் இல்லை. 600 பேர் ஆப்போசிட்டை நின்னாலும் இந்த அபியாத்தார் மாத்திரம் ஆதரவாக நின்னா. எத்தனை பேர் ஆப்போசிட்டாலும் தாவீதே உங்களுக்கு ஆதரவாக நான் இருப்பேன்னு சொல்லி அந்த அபியாத்தார் ஆதரவாக நின்னதுனால பெரிய அழிவை கர்த்தர் மாற்றிவிட்டார்.
பெரிய ஆசீர்வாதம் வேண்டும் என்றாலும், பெரிய ஆபத்திலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றாலும், இன்னைக்கு ஒன்று செய். கர்த்தர் மறக்காத அளவுக்கு எதையாக ஒன்று செய். எப்போ கறக்க மாட்டான்? இக்கட்டான நேரத்தில் நாம் செய்கிறத கர்த்தர் மறக்க மாட்டார். இக்கட்டான நேரத்தில் நம்ம செய்கிறத மறக்க மாட்டார். அபியாத்தார் செஞ்சதை தாவீதும் மறக்கல, சாலமோனும் மறக்கல. அபியாத்தார் செஞ்சதை எல்லாருமே ஆப்போசிட் ஆயிட்டாங்க. எல்லாருமே ஆப்போசிட் சைடில் போயிட்டாங்க. 600 பேர் ஆப்போசிட்டாக நிற்கிறான். கல்லெறிஞ்சிக்கிற பக்கம் கல்லெடுத்து அடிக்கிறதுக்கு. ஆனால் அந்த அபியாத்தர் மாத்திரம் தாவீதுக்கு ஆதரவாக நிற்கிறத தாவீதை மறக்கல. இன்னைக்கு நீங்களும் நானும் செய்யறத கர்த்தர் மறக்காமல் இருப்பார்னா நம்மையும் நம்ம பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். பெரிய ஆசீர்வாதமோ பெரிய அழிவிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டுமானால் மறக்காத அளவுக்கான காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கண்களை மூடுவோம், கர்த்தர் நோக்கி பார்ப்போம். தாய் மறந்தாலும் அவர் மறக்கவே மாட்டார். தாய் மறந்தாலும் அவர் மறக்கவே மாட்டார். உள்ளங்கைகளிலே பொறித்து வைத்துள்ளார். உள்ளம் கைகளிலே பொறித்து வைத்துள்ளார். யார் மறந்தாலும் தேவன் நம்மளை மறக்க மாட்டார். எப்போ மறக்க மாட்டார்னா, அவர் மறக்காத அளவுக்கு நாம் எதையாகிலும் செய்யணும். அவர் மறக்காத அளவுக்கு நம்ம எதையாகிலும் செய்யணும். அப்போதான் கர்த்தர் மறக்க மாட்டார். கர்த்தர் மறக்க மாட்டார். எப்படி செஞ்ச மறக்க மாட்டார்? அவர் தேவைப்படுகிற அவசியமான அவசரமான நேரத்தில் நாம் செய்யறதை மறக்க மாட்டார். அவசரமான நேரம் செய்யறதை மறக்க மாட்டார். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நம்ம செய்யறத கர்த்தர் மறக்க மாட்டார். முழுக்க முழுக்க தியாக மனப்பான்மையோட கூட நாம் செய்கிறதை கர்த்தர் மறக்க மாட்டார். இந்த நிலைமையில இருந்து இன்னைக்கு நம்ம செய்கிறது என்னன்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்மளை ஆசீர்வதிப்பதற்கும் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் என்ன இருக்குது என்பதை நம்ம சோதிச்சு பார்த்துட்டோம்னா, நம்ம ஆபத்திலிருந்து தப்புவிக்க வேண்டுமா இல்லை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கணுமான்றத கர்த்தர் முடிவு பண்ணுவார். அப்படி முடிவு பண்ணுவார். அந்த இக்கட்டான நேரத்தில் நாம் செஞ்சவைகளை கர்த்தர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். இக்கட்டான நேரம், நெருக்கடியான நேரம், நெருக்கடியான சூழ்நிலைகள், அந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும்போது நாம் செய்கிறத கர்த்தர் மறக்க மாட்டார். அந்த ஏழை விதவையை சொன்ன வச்சிருந்ததே அது 2 தான். தனக்கு ரொம்ப நெருக்கம், தனக்கு நெருக்கம் இருக்குதுன்னு சொல்லி அறுக்கவனுக்கு உதவி செய்யாம போயிடக்கூடாது என்று சொல்லி, தான் நெருக்கப்பட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லி இருக்கிற 2 காசையும் காணிக்கை பெட்டில் போட்டாச்சு. தான் நெருக்கப்பட்டாலும் பரவாயில்ல, தான் நெருக்கப்பட்டாலும் பரவாயில்ல, முழுக்க முழுக்க தியாக மனப்பான்மையோடு. அவ்வளவுதான். ஜீவனுக்கு இருந்ததே அதுதான், அதே கொடுத்தாச்சு. இனி ஜீவனுக்கே வழி இல்லை, பரவாயில்ல. இனி ஜீவனுக்கே வழி இல்லை, பரவாயில்ல. அந்த நிலைமையில கொடுத்ததை கர்த்தர் மறக்கல. தான் நெருக்கப்பட்டு கொடுத்ததையும் மறக்கல. மற்றவன் நெருக்கப்படும் போது செய்யற காரியத்தையும் கர்த்தர் மறக்கல. இன்னைக்கு நாம் நெருக்கப்பட்டிருக்கிறோம் என்று மற்றவன் நம்ம செய்ய வேண்டியதை நம்ம ஒரு நாள் விட்டுறக்கூடாது. நாம் நெருக்கப்படுகிறோம், நமக்கு கஷ்டம்னு சொல்லி, நம்ம கஷ்டம் வந்துடக்கூடாது என்று சொல்லி நாம் செய்ய வேண்டியதை ஒரு நாளும் நம்ம தவிர்த்தரக்கூடாது. ஒரு நாள் நம்ம தவிர்த்தரக்கூடாது. அப்படி தவிர்ப்போமானால் அதை கர்த்தர் மறந்துடுவார். நல்லா இருக்கும்போது நீ எவ்வளவு செய்யறன்றதை கர்த்தர் கணக்கிலே வைக்கல. மாறா, நீ நெருக்கத்தில் இருக்கும்போது எப்படி செய்யற? மெக்கதோனிய சபையை பற்றி அழகா ஒரு அதிகாரத்தில் எழுதிட்டாரு. மிகுந்த கொடிய தரித்திரம், மிகுந்த வறுமையிலும் உதாரத்துவமா கொடுத்ததை கர்த்தர் மறக்கல. மெக்கதோனிய சபைக்கு பெரிய ஒரு கிருபையினை எழுதிட்டாரு, ஒரு பெரிய பிளஸிங் எழுதிட்டாரு. ஏன்? கொடிய தரித்திரம், மிகுந்த உபத்திரவத்திலும் அவங்க உதாரத்துவமா தன்னுடைய திராணைக்கு மிஞ்சி அவங்க கொடுத்ததை கர்த்தர் மறக்கல. இன்னைக்கு அப்படி அந்த அளவுக்கு நான் நெருக்கப்பட்டு நான் செஞ்சது என்ன, இல்ல மற்றவர்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது நான் செஞ்சது என்ன, இது 2 இருக்குமானா இதை 2ஐயும் கர்த்தர் மறக்க மாட்டார்.
ஒன்று நான் நெருக்கப்பிலிருந்து செஞ்சிருக்கணும், ரெண்டு மற்றவங்க நெருக்கப்பட்டு இருக்கும் போது நான் செஞ்சிருக்கணும். தாவீது நெருக்கப்பட்டு இருக்கும் போது அபியாத்தாரும் பர்சிலாவும் செஞ்சாங்க. ஆனா ஏழை விதவை தான் நெருக்கப்பட்டு மற்றவங்களுக்கு செஞ்சாங்க. இதை ரெண்டையுமே கர்த்தர் மறக்கலை. நாம் செய்கிற கர்த்தர் மறக்காம இருக்கிறனா அந்த நிலைமையில நம்ம செய்யறோம் பத்தியா, அதை தான் கர்த்தர் இக்கட்ட சொல்றா. மத்த 25 யார் யார் எவ்வளோ கொடுத்தாங்க, ஆனா பசியா இருந்த பத்தியா அப்பனே சாப்பாடு கொடுத்த, அதை தான் சொன்னார். அதை மறக்கல ஆண்டவர். கொடுத்தவனே மறந்துட்டான், ஆனா தண்ணி கொடுத்ததை மறக்கல, ஒரு வஸ்திரம் கொடுத்ததை மறக்கல, ஒரு சாப்பாடு கொடுத்ததை மறக்கல, எப்படி இருக்கிறீங்கன்னு விசாரிச்சதை மறக்கல. நாம் செய்யற அந்த இக்கட்டான நேரம் ஏற்றுக்கொள்ள ஆளு நம்ம ஏற்றுக்கொண்டீங்க, அதை மறக்கல. வியாதியா இருந்த என்னை பார்க்க வந்தீங்க, அதை கர்த்தர் மறக்கல. தாகமா இருந்த எனக்கு தண்ணி கொடுத்தீங்க, அதை கர்த்தர் மறக்கல. பசியா இருந்தேன் சாப்பாடு கொடுத்தீங்க, அதை மறக்கல. அப்படின்னா எதை தேவன் மறக்கல? இக்கட்டான நேரத்துல ஒன்னு அதை நாம் இக்கட்டல இருந்து செய்யணும், இல்ல மற்றவங்க இக்கட்டல் இருக்கும் போது அதை செய்யணும். இதை ரெண்டையும் கர்த்தர் மறக்க மாட்டார். நாம் நல்லா இருக்கும்போது எவ்வளவு அள்ளி கொடுத்திருந்தாலும் அதை கர்த்தர் கணக்கிலே வைக்கல. தாவீது டன்னு டன்னா தங்கம் கொடுத்தாரு. பைபிள ஒரு இடத்துல கூட ஆண்டவர் சொல்லல இந்த தாவீது அதிகமா கொடுத்தாரு, ஒரு இடத்துல கூட சொல்லல. டன்னு டன்னா தங்கம் கொடுத்தாரு, டன்னு டன்னா தங்கம் கொடுத்தாரு, லாரி லாரியா தங்கம் கொடுத்தாரு. ஆனா ஒரு இடத்துல கூட ஆண்டவர் சொல்லல. ஆனா ஏழை விதவை படுத்த சொன்னா எல்லாரையும் பார்க்கிறோம் இவளை அதிகமா கொடுத்தா. சீபா செஞ்சா, அபிசாய் செஞ்சா, 3 பராக்கிரமசாலி செஞ்சாங்க, உயிரை பணையம் வச்சு செஞ்சாங்க. அதை தாவீது சொல்லவே இல்லை. ஆனா பர்சிலா செஞ்சதை தாவீதால மறக்க முடியல. எவ்வளவோ பேர் தாவீது கூட இருந்தாங்க, ஆனா அபியாத்தார் செஞ்சதை தாவீதால மறக்க முடியல. தாவீதால மறக்க, எப்பவும் ஆப்போசிட்டா மாறுவான்னு தெரியாது, எப்ப ஆதரவா